எழுத்தாள் அறிஞர் அண்ணாவையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் கவிதைகளால் போற்றுகிறேன். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநில அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழி காவல் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்த அன்பாளை அண்ணா என்று ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். வங்கத்து தாகூர் போல் தாடியொன்று, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வையொன்று, தெங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகும் வரை ஒளி உண்டு. பம்பரம் மோயு பெரும் சுற்றிய பின் இவரோ படிகளமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிரிலை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இனவுணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏன் நகர் சாக்ரட்டீஸா ஏனென்று கேட்பதிலே வயனென்று வால்டேராய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்துட்டார். அவர் பேச கேட்டால் அறிவு மலை பொழியும் எழில் வலியும் இருள் கழியும் தெளிவு மிகு உவைகள் பல ஒளிரும் திறன் மிளிரும் கடன் மடை அலையின் ஒளி மலையின் முடி தழுவும் முகில் வலியும் ஆடவங்கள் மூரியும் அடிமை முறை ஒளியும். நன்றி, வணக்கம்.